السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் சலாமும் அன்னல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் அவனுடைய வேதத்தின் விளக்கத்தை, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் கொண்டு வந்த அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையில் சுவனத்திலே அல்லாஹ் நம்மையும் கொண்டு வருவானாக. அன்பானவர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கிறது. வணிகர் தினம் என்று நாம் சொல்லுவோம். வணிகர் தினமாக இருப்பதினால் அதை பற்றி ஒரு சில செய்தியை சொல்லிவிட்டு தஃப்சீருக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். சஹாபாக்களில் வணிகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதிகமாக, அதிலும் நேர்மையான தோழர்களாகவே அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, தோழர்களில் ஒருவர் ஜரீர் இப்னு அப்துல்லா, அழகான சஹாபி. பேர் மட்டும் இல்லை, அவங்களே அழகாக தான் இருப்பாங்க. ரொம்ப அழகானவர்கள். யூசுப் நபின்னு கூட சில பேர் யூசுப் நபியை போல இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சஹாபி, அழகான ஒரு தோழர். உமர்லாட்ட கூட வந்து சொல்லுவாங்க, அழகாக இருந்த பிரச்சனை இருக்குமா இல்லையா, நான் வெளியே போயிட்டாவே மனைவி எங்கே போனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, இப்படியெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அழகண்டா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த சஹாபி வணிகத்தில் எவ்வளவு நேர்மையாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வணிகராக இருந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாம் தஃப்சீருக்குள் சொல்லுவோம். அவங்க ஒரு குதிரை வாங்கலான்னு முடிவு செஞ்சாங்க. அவங்களே ஒரு வணிகர் தான். வாங்கலான்னு முடிவு செஞ்சப்ப தன்னுடைய அடிமையை அனுப்பி, பணியாளரை அனுப்பி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனவர் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்து நின்றாராம். அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், இது நீ அவரை ஏமாற்றி விட்டான்னு நினைக்கிறேன், பொருள் நல்லா இருக்குதே, பொருள் நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குதே, இது 300 ரூபா இல்லை, இது கூடுதலாக கொடுக்கலாமே அப்படின்ட்டாங்களாம். நம்மளாம் நல்லா சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டானா அவரை பாராட்டி அவருக்கு ஏதாச்சும் கொடுப்போம். ஆனால் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹ், இது 300 மாதிரி தெரியலையே வாப்பா, இன்னும் கூட காசு கொடுத்து வாங்கணுமே, நீ வாங்கினவரை ஏமாற்றி விட்டான்னு சொன்னாங்களாம். இந்தபடி அப்படின்னு ஒரு 100 ரூபாய் கூட கொடுத்துட்டு வா அப்படின்னு. அப்புறமும் அந்த வாகனத்தை பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது, 400 ரூபாய்க்கு கூட இது ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கு, இந்த குதிரை அதை விட ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு 100, இப்படியா 900 ரூபா வரைக்கும் காசை கொடுத்து விட்டாங்களாம். அப்புறம் தான் சொன்னாங்களாம், இந்த குதிரைக்கு இந்த அளவுக்கு நிர்ணயம் செய்வதுதான் நேர்மையானதுன்னு சொன்னாங்களாம். ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த வாகனத்துக்கு இந்த அளவுக்கு பொருள் கொடுக்கறதா நேர்மைன்னு சொன்னாங்களாம். கேட்டாங்களாம், அவர் கொடுத்துட்டாரு, நம்ம வாங்கிட்டோம், அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா ஏற்றி 900 வரைக்கும் கொண்டு போகணும் பணியாளர் கேட்க? இல்லைப்பா, எல்லாருக்கும் நல்லதை தான் நாடணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் அதை செஞ்சேன்னு சொன்னாங்களாம். இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பையத்தை எடுத்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் நசீஹத் பண்ணணுண்டு. இவங்க யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ உட்கார்ந்து நசீஹத் பண்ணுவாங்க. யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ
உட்கார்ந்து நசீஹத் பண்ணிடுவாங்களாம். இவங்க மௌத்துடைய நேரத்தில் வாய் முணுமுணுப்புன்னு அப்படியே ஏதோ மோனங்கிற மாதிரியே இருந்துச்சான். வாய் முணுமுணுத்து கொண்டு இருந்தாங்களாம். பெரியவங்க எழுதுறாங்க, வந்த மலக்குமார்களுக்கு நசீஹத் செய்வதை போல இருந்தது என்று எழுதுகிறார். அவர் பழக்கமே அப்படி இருந்ததுனால யாராவது வந்தால் நல்லது மட்டும்தான் சொல்லுவார். மூத்துடைய நேரத்தில் அப்படி ஒரு நசீபை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அத்தகைய அழகான நேர்மையான வணிகர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையை அல்லாஹ் நமக்கும் தந்துருள்வானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவை பார்த்து வருகிறோம். அதில் 7வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனத்தில் ஒன்று. இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 7வது வசனம் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களின் மீதும், வஅலா சம்இஹிம், அவர்களுடைய செவிகளின் மீதும், செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஅலா அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வையின் மீது கிஷாவத்துன், ஒரு திரையை போட்டு விட்டான். வலஹும், அவர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அதீம், பெரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த விஷயத்தில் பாருங்க, அல்லாஹ் சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, இவன் திருந்தவே மாட்டான்ட்டு, அது நம்ம சொல்றதெல்லாம் போய் அல்லாஹ் நாட்டிட்டா தெரிஞ்சிருவான். நம்ம சில பேரை 4 தடவை சொல்லி பார்ப்போம், சரி வரலன்னா இவன் திருந்தவே மாட்டாங்கன்னு நம்ம முடிவு எடுத்துறோம். யாரு சொன்னது? பிற்காலத்தில் அது அப்படிப்பட்ட எத்தனை பேர் ஆலிம்களாக, தாயிகளாக, பெரிய உயர்ந்த நிலையெல்லாம் வந்திருக்கிறார். அதை நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சில பேரை முடிவு எடுப்பான், இவன் திருந்தவே மாட்டான், இவன் இனி உருப்படவே மாட்டான். அப்படிப்பட்ட சில நபர்களை தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் முத்திரையை போட்டுட்டான், முடிவு செஞ்சுட்டான் அல்லாஹ், இவன் திருந்த மாட்டான். வஅலா சம்இஹிம், செவிகள்லையும் போட்டானா. பிறக்கும் போது பார்த்தா படைப்பை பற்றி சொல்லும்போது செவியிலேருந்து அல்லாஹ் தொடங்குவான். படைச்சது எப்படி அப்படின்னு சொல்ற இடத்துல வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சம்மா தான் சொல்லுவான். செவியை நாம் என்ன செய்தோம்? அவனுக்கு உண்டாக்கினோம். வல் அப்சார, பார்வை உண்டாக்கினோம். அல் அஃஇதத்தன் சொல்லுவான் அல்லாஹ். செவியிலேருந்து தொடங்குவான். ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு கேட்கிற தன்மை கிடைக்கும். ஆனா அல்லாஹ் ஒருத்தரை முடிவு செய்யும் போது முதல்ல கை வைக்க இதயத்துல தான். இதயத்தை மூடி வச்சிருவான். இதயத்தை மூடிட்டா ஒன்றும் விளங்காது, ஒண்ணுமே விளங்காது. கல்பு இருக்குது பாருங்க, எல்லாருமே சொர்க்கத்தில் போக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் அழகா சொல்லுவான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், நாளை மறுமையில நீங்க சேர்த்திருக்கிற சொத்து உங்களுக்கு பயனளிக்காது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பயனளிக்க மாட்டாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. லா யன்ஃபஉ, எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறான். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான கல்வி யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ஜன்னத்துக்கு வருவாங்கங்கிறான்ல. அந்த ரிசைவை எல்லாம் சொல்வானாங்க. கல்வி சலீம்ங்கிறது ரொம்ப பாக்கியமானதுங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. இதயம், அந்த இதயம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது என்ன கல்வி சலீமான இதயம்ல என்ன? அல்லாஹ் இங்கே சில இதயங்களை மூடுகிறான். அப்படிப்பட்ட இதயம் உள்ளவர்கள் ஜன்னத்துக்குரியவர்களாக மாறுறாங்க, ஜன்னத்துக்கே சொந்தமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாமா சுயூத்தி இமாம் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. கல்பை சலீம்டா என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாவை அல்லாஹ் எப்படி பார்த்தானோ அதுபோல நீங்கள் அந்த பார்வையில் உங்கள் நபியை நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த குணம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம நபியை அல்லாஹ் எப்படி பார்த்தான்? முஹம்மது நபியை அல்லாஹ் எப்படி பார்த்தானோ அதே பார்வையில் உங்கள் நபியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த குணம் பெற்றவர்கள் தான் கல்பை சலீம் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. அந்த குணம் கொண்டு பார்க்க வேண்டும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாமா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய விசேஷமான ஒரு மாணவர் இருந்தார். வரலாறு கேட்டுக்கிறேங்க, ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய விசேஷமான மாணவர், ரொம்ப பிடிச்ச மாணவர். சையது தாபிஈன் என்று சொல்லக்கூடிய, தாபீன்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர். பேர் என்னன்னு கேட்டா ரபீ இப்னு ஹைஸம்.
ரபீ இப்னு ஹைஸம் மிகச்சிறப்பான ஒரு மாமனிதர். இவங்க வரலாறு படித்தா நம்மளுக்கெல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். ஏன் எந்த மாதிரி இதயத்தை அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். உருப்படாதவர்களுக்கு என்ன இதயத்தை கொடுக்குறான் பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. இதயத்தை தான் முதல்ல அல்ல மூடுவான். நல்லவங்களை நேசிச்சுட்டான்னு சொன்னா அல்ல அந்த இதயத்தை தான் திறப்பான் முதல்ல. இதயம் மூடப்பட்டால் அவன் துர்பாக்கியசாலி, இதயம் திறந்து விட்டால் அவன் பாக்கியசாலி. பெரிய சீதவி ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு ரபீ ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்டா, அவங்க சொல்லுவாங்களாம், ரபீஏ, அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், ரபீஏ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு செய்தி சொல்லுவா, லவ் ரஆக, உன்னை முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள் என்று சொன்னால் லா ஹப்பக்க, அவங்களுக்கும் உன்னை பிடிக்கும். யாரை பார்த்தா? உங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ட்டாங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கிய பத்தியில்ல. இவங்க தாபி தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம். ரபி யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர். ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. சொல்றாங்க, என்னுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா வாழ்ந்த மாமனிதர். குனிஞ்ச தலை நிமிர மாட்டாங்களாம். நடந்து போனா தலை குனிஞ்சுதான் போவாங்களாம், நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்களாம். என்ன பாருங்க, தொழுவைக்கு வந்தாங்க. தொழுவையில் வந்தப்ப பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு முன் சப்பில் நிற்கிறாங்க. ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு முன் சப்பில் நிற்கிறாங்க. அவர் தகத்தம், முன்னாடி போப்பா அப்படின்ட்டார். பின் சப்பில், முன் சப்பில் இருக்கிற ரெண்டாவது சப்பில் ரபீ இப்னு ஹைஸம் இருக்கிறாங்க. தகத்தம், முன்னாடி போ அப்படின்ட்டாங்க. பார்க்குறாங்க, முன் சப் ஃபுல்லாக இருக்குது. எப்படி முன்னாடி போகிறது? முன் சப் ஃபுல்லாக இருக்குது. அவங்க பார்த்தாங்க, சரி முன்னாடி தான் கேப் இல்லைன்னு நின்றுட்டாங்க. பின்னாடி மூணாவது சப்பில் உள்ள தகத்தம், திரும்பவும் முன்னாடி போ அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக சொல்கிறாரு. திரும்பவும் முன்னாடி பார்த்தாங்க, ஏதாச்சும் கேப் இருக்கா? ஒன்றும் இல்லை. எப்படி போகிறது? நின்றுட்டாங்க. மூணாவது தடவை பின்னாடி உள்ள வருது, தகத்தம் சொல்லி ஓங்கி அடிச்சிட்டாரு. யாரை? ரெண்டாவது சப்பில் இருக்கிற ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அடிச்சு விட்டாரு. அடித்தோடனே அவருக்கு தெரியாது அது ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹுன்னு தெரியாது. அடிச்சிட்டாரு. அடிச்சோன வழி தாங்காத ரபீ இப்னு ஹைஸம், முன்னாடி இடம் இல்லை, போறதுக்கு வழி இல்லை. அதை புரியாம அவர் கோபப்படுறாரு, அடிச்சிட்டாரு. அடிச்சோன திரும்பிட்டு சொன்னாங்களாம், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக என்று சொன்னாங்களாம். யார? காரணம் இல்லாம அடிச்சிருக்கிறாரு, காரணம் இல்லாம ஓங்கி குத்தி இருக்கிறாரு. அப்படி குத்துவதால நம்ம என்ன செய்வோம்? அவங்க சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொன்னார்கள். என்ன குணம் படைத்தவர்கள் பாருங்க. ஒரு காட்சி, சொர்க்கத்தில் எல்லாரையும் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பான்ல, விசாரணைக்காக எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பான். எல்லாம் விசாரணைக்கு முன்னால் நிற்கும்போது ஒரு சப்தம் ஒன்று கேட்கும், ஐன அஹ்லுல் ஃபضல், மேன்மக்கள் எங்கே, மேன்மக்கள் எங்கே என்று ஒரு சப்தம் கேட்கும். மறுமையில் விசாரணைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ஓடி வருவாங்க. அவ்வளோ திரட்சியான மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, ஓடி வருவாங்க. கேட்பாங்க, நீங்கள் என்ன கொஞ்சம் பேர் இருக்கிறீங்களா அப்படின்னு. நாங்கள் எப்பவும் கொஞ்சம் பேர் தான் அப்படிம்பாங்களாம். அப்போ சொல்லப்படும், உங்கள்கிட்ட நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்படும். அவங்க எல்லாரும் சொர்க்கத்தை நோக்கி ஓடுவாங்க. சொர்க்க கதவு மூடப்பட்டிருக்கும். போய் திறக்கிறதுக்காக கதவை தட்ட சொர்க்கத்து பாதுகாவலர்கள், நீங்கள்லாம் யாருன்னு கேட்பாங்க. நாங்கள் எல்லாம் அஹ்லுல் ஃபضல், மேன் மக்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னும் விசாரணையே நடக்கலை, மீசானில் வச்சு நிற்கல, அதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் அஹ்லுல் ஃபضல், நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு இந்த சிறப்பான அமலை, எங்களுக்கு சிறப்பான இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் அஹ்லுல் ஃபضல் அஹ்லுல் ஃபضல் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கள, அஹ்லுல் ஃபضல்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்லுங்க. விசாரணையில் கூட நிற்காம, கேள்வி கணக்கில் நிற்காம, நன்மை தீமை நிற்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து நின்றுக்கிட்டு அஹ்லுல் ஃபضல் அஹ்லுல் ஃபضல்ங்கிறீங்களே, நீங்கள் அப்படி என்ன செய்வீங்க?
அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அகுல் ஃபதுல் வாசிகள் சொல்லுவாங்களாம், எங்கள் குணம் என்ன தெரியுமா, இதா ظلمنا, எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், காரணமில்லாமல் நாங்கள் தண்டிக்கப்பட்டால், எங்களை ஒருவன் பேசினால், ஏசினால், அடித்தால், சாமகுனா, கண்டும் காணாமல் போய்விடுவோம். நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம். அடித்தவரை திருப்பி அடிக்க மாட்டோம், பேசியவரை திரும்ப பேச மாட்டோம், ஏசியவரை திரும்ப ஏச மாட்டோம், கூடுதலாக அவருக்கு அருளுக்காக துஆ செய்வோம் என்பார்களாம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ளவர் தான் ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா. முன்னாடி போன்னு சொன்னப்ப இடமே இல்லை, இடம் இல்லைன்னு சொல்லலாம் சத்தம் போட்டு, திரும்ப திரும்ப கத்தரோட வாய் மூடுன்னு சொல்லலாம், எதுவும் பேசாம ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக என்று சொல்லுகிற குணம் இருக்குது பாருங்க. இதுதான் ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு. இப்படி பாருங்க, என்ன ஒரு இதுதான் கல்பே சலீம். எல்லாருக்கும் இது கிடைக்காது. அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒருத்தரை நல்ல வழியில உருவாக்கணும்னா முதல்ல இதயத்தை அல்லாஹ் விசாலமாக்குவான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இன்னொரு செய்தி உனக்கு சொல்லுவா. இன்னொரு செய்தி, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பஷ்ஷிரில் முஹ்பிதீன் என்று சொல்லுகிறான். முஹ்பிதீன்களுக்கு நற்செய்தின்னு சொல்றான். அந்த முஹ்பிதீனில் நீனும் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அந்த முஹ்பிதீனில் நீனும் ஒருவர் என்று நற்செய்தியை நான் சொல்லுகிறேன் என்கிறார்கள். எப்படி பாரு, முஹ்பித்தீன்டா யாரு? அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் தருவாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்குறவர், ஹாஷிமுன் லஹு, அவனையே பயப்படக்கூடியவர், அல்லாஹ்வுடைய உத்தரவை எடுத்து நடக்கக்கூடியவர், தவாது இந்தல்லாஹி வ இந்தன்னாஸ், அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே அவர் பணிவோடு நடக்கக்கூடியவர். இவர் முஹ்பித்தீன். இந்த குணம் உன்னிடத்தில் இருக்கு என்று சொன்னார்கள் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. யாரை பார்த்து? ரபீ இப்னு ஹைஸம். இப்படிப்பட்ட மாமனிதர் நைட்டு ஃபுல்லாக தொழுதுகிட்டு தான் இருப்பாங்களாம். நைட்டு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருப்பாங்களாம், தூங்க மாட்டாங்களாம். ரமலான்லேயே நம்மளுக்கு ஒரு வழியாயிருச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றும். எப்போதும் தொழுதுகிட்டு தான் இருப்பாங்க. இரவுல ஒரு நாள் பொழுதுல எல்லாம் தூங்குகிற நேரத்தில் குடும்பத்தில் எந்திரிச்சு தொழும்போது ஒரு அவங்களுடைய புள்ள பொண்ணு சின்ன மக ஓடி வந்து கேட்டாங்களாம், பாப்பா மணில் ஹைருல் பரியா, உலகத்திலே மிக சிறந்தவர் யார், படைப்புகளிலேயே மிக சிறந்தவர் யார் என்று கேட்குது. படைப்புகளிலே மிக சிறந்தவர் யார் என்று அந்த புள்ள கேட்குது. உடனே இவங்க ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தன்னுடைய பொண்ணுகிட்ட சொன்னாங்களாம், ஹுவ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படைப்புகளில் சிறந்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க நைட் நேரத்தில். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சான், வாப்பா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்கிறாங்களான்னு கேட்டுச்சான். தூங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு. இவ சொன்னாங்களாம், தூங்கி இருக்கிறார்களே, தொழுகுவாங்க தூங்கவும் செய்வாங்க என்று ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு சொன்னாங்களாம். அப்போ உலகத்தில் மிக சிறந்தவரான, படைப்புகளில் சிறந்தவரான முஹம்மது ரசூலுல்லாஹ் தூங்கவும் செய்திருக்கிறார்கள், தொழுதும் இருக்கிறார்கள் இரவில் என்றால் நீங்கள் ஏன் தூங்கலை? ஏன் இரவுல நீங்கள் தூங்குறதே இல்லை அப்படின்னு புள்ள கேட்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம மறக்கிறோமோ என்று பரிதவிப்பில் ரொம்ப நேரம் தொழுதுட்டு ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு புள்ள சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. தூக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்குறாங்க. தூக்கத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது அவர்களுக்கு, அசரீர ஒரு சப்தம் கேட்குது. என்ன சப்தம்டா? அந்த சப்தத்தில் அவங்களுக்கு விளங்கினது, இந்த மாதிரி ரபி, நீ சொர்க்கத்தில் கட்டி உன்னோடு இருக்கக்கூடிய மனைவி இந்த உலகத்தில் தான் இருக்கிறா. சொர்க்கத்தில் உனக்கு மனைவியாக போகக்கூடிய ஒரு பொண்ணு இந்த துன்யாவில் வாழ்றா. அவ பேர் மைமூன். ஆபிரத்துன் கூஃபா, கூஃபாவுடைய பெரிய வணக்கசாலி. ஆனால் இப்போது பசராவில் இருக்கிற அந்த அம்மா, நீ போய் பாரு அப்படின்னு அந்த சப்தத்தில் தூக்கத்தில் கனவுல கேட்குது.
கொஞ்ச நேரம் தூங்கின தூக்கம் கலைஞ்சு போய் எந்திரிக்கிற ரபீ இப்னு ஹைஸம் நினைக்கிறாங்க, இந்த கனவு வர்றதுக்காகத்தான் நம்ம புள்ள தூங்க சொன்னிச்சோ. இதுவரை அவங்க தூங்கவே இல்லை. இவ்வளவு ஒரு அழகான ஒரு கனவை எனக்கு காட்டுவதற்கும் வருங்காலத்தில் சுவனத்திலே எனக்கு மனைவியாக யார் வரப்போகிறாங்கிற அந்த நற்செய்தி எனக்கு கிடைப்பதற்காகவா என் பொண்ணு வழியாக அல்லாஹ் கொஞ்சம் தூங்குங்களே வாப்பான்னு சொல்ல வச்சானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு பார்க்கலான்னு புறப்படுறாங்க. ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹ் அந்த அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது எந்த பெண்ணையும் பார்க்காத ஒரு மாமனிதர் குனிஞ்சதில் நிமிர மாட்டாங்களாம். சொர்க்கத்தில் உங்களுக்கு மனைவின்னு சொல்லப்பட்டு அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக புறப்பட்டு போகிறாங்க. பஸ்ராவுக்கு போயாச்சு. பஸ்ராவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே விசாரிக்கிறாங்க, மைமூனாண்டு யாராச்சும் இருக்கிறாங்களா, மைமூனாண்டு அப்படின்னு. அப்போ அந்த ஊருக்காரவங்க சொன்னாங்களா, ஆமாம் மைமூனத்தில் மஜ்னூனா, ஒரு பைத்தியக்கார ஒரு பொண்ணு மைமூனாண்டு ஒன்று இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னாங்களாம். நான் அந்த அம்மாவை கேட்கல, ரொம்ப வணக்கசாலியான மைமூனா யாராச்சும் இருக்கிறாங்க, அப்படிலாம் எங்களுக்கு தெரியல, ஒரு பைத்தியக்கார பொண்ணு தான் இருக்குது மைமூனத்தில் மஜ்னூனா, அதுக்கு பேரே மஜ்னூனா தான், பைத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன இப்படி சொல்கிறீன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு குழப்பமாயிருச்சு. இருந்தாலும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்களா ரபீ. உடனே எல்லாரும் சொன்னாங்களா, ஊருக்கு வெளியில காட்டில ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்தவங்க ரொம்ப தூரம் வந்து பஸ்ராவுக்கு வந்துட்டு போய் பார்க்குறாங்க. காட்டில் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் கூடாரத்திலே இருக்கிறார்கள், கூடாரத்திலே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆச்சரியம் என்னண்டா, ஆடுகள் மேய்கிறது, ஓனாய் காவல் நிற்கிறது. வரலாற்றை எழுதுகிறார்கள், ஆடுகள் மேய ஓநாய்கள் காவல் காக்கிறது. ஆச்சரியமான விஷயம் அல்லவா? ஓநாய் வேட்டையை தானே ஆடும். அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய அற்புத சக்தி இது. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கண்ணியத்தை தர்றேன்னு நினச்சிட்டா அவங்களுக்கு எப்படியும் கண்ணியத்தை கொடுப்பான். அவங்க அல்லாஹ்வுக்காக மாறிட்டா அல்லாஹ் அவங்களுக்காக எதையும் தந்துடலாம். பாருங்களேன், தொழுகிறவரை வெயிட் பண்ணுறாங்க. அந்த அம்மா தொழுது முடித்தாங்க. முடித்தோடனே ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உண்டு. உடனே அந்த அம்மா அலைக்கும் அஸ்ஸலாம் யா ரபீ அப்படின்றாங்களாம். அலைக்கும் அஸ்ஸலாம் ரபியே அப்படின்னு பேர் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு ரபிங்கிற பேரையும் சேர்த்து அந்த அம்மா சொல்லுது. இவங்க கேட்டாகலாம், எம்மா நான் சலாம் மட்டும் சொல்லேன், நீங்கள் எங்கள் பேரையும் சேர்த்து சொல்றீங்கல்ல, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரபி அவங்க கேட்டாங்களாம் ரலியல்லாஹ். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு எப்படி கனவின் வழியாக நான் தான் சொர்க்கத்தில் உங்கள் மனைவி என்று சொல்லப்பட்டதோ, அந்த செய்தி எவன் சொன்னானோ அவனே நீங்கள் தான் எனக்கு கணவன் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு கணவராக மறுமையில் ஜன்னத்தில் இருப்பவர் ரபியே தான், அவர் உங்களை காண வருவாருங்கிற செய்தியும் அவன் தான் எனக்கு சொன்னான். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை யாரும்ல என்கிட்ட வரமாட்டாங்க, ஊர் மக்களே நீ பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்டலாம் யாரும் வரமாட்டாங்க, நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு அந்த அம்மா சொல்ல இவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு பெண்ணை பார்க்கிற, அவர்களிடத்தில் பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் முதலாக நம்ம கண்ணுக்கு தந்திருக்கிறான். இதுவரை அவங்க யாரையும் பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா உடனே யா ஐயுஹல் முஸ்ஸமில் சூரத்துல் முஸ்ஸமில் எடுத்து ஓது. அந்த அம்மா சூரத்துல் முஸ்ஸமில ஓதுறாங்க. அப்படியே ஓதிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் ஆயத்துக்களை, அதாபனுடைய ஆயத்தை சொல்வான். யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால் அப்படின்னு அல்லாஹ் மறுமையினுடைய கியாமத்தினுடைய வேதனையினுடைய ஆயத்துக்களை சொல்லுவான். அதை ஓதிக்கொண்டு வருகின்ற போது மைமூனத்தில் மஜ்னூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபஸாஹ ஸைஹத்தன், ஒரு சப்தம், கடுமையான ஒரு சப்தம் போட்டாங்களாம். சப்தம் போட்டு அப்படியே ஃபகஷியத், மயக்கம் போட்டு கீழே சரிஞ்சிட்டாங்க. அசைவு இல்லை, ஒன்றும் இல்லை.
அசைவுள்ள ஒன்றுமில்லை. மூத்த ஆயிட்டாங்களோன்னு ஒரு பயம் இவங்களுக்கு வந்துடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஊரில் இருக்கிற இவங்க ஊருக்கு வெளிப்புறத்தில் தானே இருந்தாங்க, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து நாங்கள் தான் இந்த அம்மாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவோம்னு சொன்னாங்களாம். நாங்கள் தான் இந்த அம்மாவை நாங்கள் கப்பனிடுவோம், நாங்கள் தான் அடக்கம் செய்வோம், நாங்களும் தொழுகையில் நிற்போன்னு ஓடி வந்தாங்களாம். அப்போ ரபியை அவங்க கேட்டாங்களாம், ரலியல்லாஹு அன்ஹு, எங்க இவங்க மூத்தானது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கு வெளியில் இவங்க சத்தம் போட்டது எனக்கு மட்டும்தான் விளங்கும். ஊருக்குள்ள இருக்கிற உங்களுக்கெல்லாம் யார் செய்தி சொன்னா? நீங்களாம் ஊருக்குள்ள இருக்கிறீங்க. இந்த அம்மா மௌத்தா போச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படின்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்ட உடனே இந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? இந்த அம்மா எப்பவும் தொழுது கொண்டு இருக்கும், தொழுகிற ஒரு அம்மா, எப்போவுமே தொழும். பார்த்தீங்களா, வரும்போது கூட தொழுதுகிட்டு தான் இருக்கும். ஆட்டு வேலையை பார்த்துக்கிறோம், இவங்க அல்லாஹ்வுடைய வேலையை பார்ப்பாங்க. இந்த அம்மா தொழுது முடிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்ட்ட மறுமைக்காகவே துவா செய்யும். அப்படி துவா செய்கின்ற போது, அல்லாஹ்வே ஜன்னத்திலே எனக்கு கணவராக இருக்க யாரை நீ நினைத்திருக்கிறாயோ அவரை என்னை காட்டிவிடு, அதற்கு முன்னால் என்னை மூத்தாக்கி விடாதே என்று துவா செய்யும். யாரை நான் மறுமையில ஜன்னத்தில சொர்க்கத்தில கணவனாக ஆக்கிக் கொள்வனே அவனை நான் பார்க்க வேண்டும். அவரை பார்த்த பின்புதான் என் உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும். அப்படின்னு அந்த அம்மா துவா செய்து கொண்டிருக்கும். ஒரு சில நாள் பொழுதுக்கு பிறகு அந்த அம்மா எங்கள்கிட்ட சொல்லும், ரபிங்கிற ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஊருக்குள்ள வந்தோன்னே நீங்கள் தான் ரபிங்கிற செய்தி ஊருக்குள்ள பரவிருச்சு. இந்த அம்மா கேட்ட துவா என்ன? ரபியை பார்க்கும் வரை எனக்கு உயிர் வேணும். அப்ப ரபியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மூத்தாயிடுங்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பார்த்த பின்பு அந்த அம்மா மூத்தாயிடுன்ற நம்பிக்கையில் தான் ஓடி வந்தோன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை அந்த ஊர் பெண்கள்லாம் சேர்ந்து அவங்கள குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்தாக. அந்த இடத்துல அழுதுகிட்டு ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வே, ஒரு இதயத்தை நீ சுத்தப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் அந்த பெண்ணை அல்லது அந்த இதயத்துக்கு சொந்தக்காரரை எவ்வளவு நீ கண்ணியப்படுத்துகிறாய், எவ்வளவு சிறப்புப்படுத்துகிறாய். உன்னுக்கு நெருக்கமான ஒருவரை என் கண்ணு முன்னால் காட்டி எனக்கு அருள் செய்தவனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களாம். இதை நம் பெருமக்கள் சொல்லுவாங்க. அல்லாமா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் இதயம் சலீமான இதயத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஆனா யாருக்கு அல்லாஹ் இவன் இனி உருப்பட மாட்டான்னு சொல்லிடுறானோ அவன் இதயத்தை அல்லாஹ் மூடி விடுவான். இதயத்தை அல்லாஹ் மூடிடுவான். அபூஜஹில், உத்துபா, ஷைபா, அபூலஹப், முகமது ரசூலுல்லாவை அவ்வளவு பார்த்தவர்கள். போகும்போதும் வரும்போதும் பேசும்போதும் நடக்கும்போதும் பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்க பார்க்கவே இல்லைங்கிறான். ஈமானுடைய பார்வையில பார்க்கல, ஈமானுடைய பார்வையில் அவர்கள் பார்க்கவில்லை. அதனால் அவர்களுடைய இதயம் மூடப்பட்டுருச்சுங்கிறான். முகமது ரசூலுல்லாவை பார்க்கிற அல்லாஹ் பார்க்கிற விதத்தில் நம்ம பார்க்கணும். அப்பதான் ஈமான் கல்பை சலீமாகும். இல்லைன்னா அந்த இதயத்தை எல்லாம் மூடிடுவான். முகமது ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்கத்தானே செஞ்சாங்க, சஹாபாக்கள் பார்க்கத்தானே செஞ்சாங்க. சஹாபாக்கள் பார்வை வேறு, அபூஜஹலுடைய பார்வை வேறு. எல்லாருக்கும் ஒரு மாதிரிலாம் இதே இருக்காது. வாழும்போது எப்படி இருக்கலாங்க. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் மூமின்கள் ஒன்று பேசினான், ஒரு 5 ஆயத்து. அப்புறம் இப்போ காஃபிர்களை பற்றி பேசுகிறான். இப்போ காஃபிர்களை பற்றி, அடுத்து முனாஃபிகீன்கள், யூதர்கள், நசராடிகள் பேசுவான். இப்படி பல பகுதியாக பேசுகிறான். இஸ்லாத்தை தவிர மற்றவர்களாக வாழ்வது ஒரு பயமான வாழ்க்கை. ஆனால் மூத்தாகும் போது அப்படியே மூத்தாயிட்டா அது பாவமான வாழ்க்கை என்று எழுதுவார்கள். அது ஒரு பாவமான வாழ்க்கை. ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஜித்தாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருந்தாராம்.
அவர் வந்து இளைஞர் தான், குடிச்சிக்கிட்டே இருப்பானா, குடிச்சிக்கிட்டே மதுவிலேயே இருந்தவர். சில பேர் அதில் அடிமைப்பட்டுட்டு அதிலிருந்தே வெளியே வர முடியாது, சின்ன வயசுலேயே மௌத்தா போயிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் பார்க்க தான் நாங்கள் செய்கிறோம். அந்த மாதிரி ஒருத்தர் மதுவிலேயே அடிமைப்பட்டு அதிலேயே குடிச்சு வீணா போன மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாரும் பக்கத்தில் இருந்து களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா சொல்லணும், பக்கத்தில் இருந்து சொல்லுன்னு சொல்லக்கூடாது. களிமாவை மட்டும் தலைக்கையின் பக்கத்தில் இருந்து சொல்லும் போது நம்ம இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ நம்ம சொல்லி நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம தான் சொல்லணும், பக்கத்தில் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. இவர்கிட்ட பக்கத்தில் இருந்து சொல்லும் போது நானும் அதை சொல்ல மாட்டேன்ட்டார். சொல்லாட்டிலும் பரவாயில்ல, ஒருத்தர் சொல்லாமல் மூத்தா போனால் கூட அல்லாஹ் அருள் செஞ்சிருவான். ஒருத்தருக்கு சில எல்லாருக்கும் களிமா நசீபுன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த நசீபை தருவானாக. அப்போ ஒருத்தர் களிமா சொல்கிற அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் போயிருந்தாங்க. ஆக்சிடென்ட் மௌத்துலாம் இருக்குல்லங்க, எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம முந்திய வேதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ பேர் அருள் தெரியுமா? முந்திய உள்ள சமுதாயத்தை பாருங்களேன், கடல்ல அழிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. ஃபிரௌன் எடுத்துக்கிறங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தில் கடல்ல தானே அழிஞ்சு போனாங்க. அது அதாபு, அதுக்கு பேரு அதாபு. இதே நம்மள ஒரு ஆள் கடல்ல மாட்டி மோத்தா போயிட்டா ஷஹீது. ஆதி சமூக பாருங்க, வீடுகளோடு சேர்ந்து சின்னாபின்னமாகி இடிவாளில் சிக்கி செத்து போடுவாங்க. அதாபு. நம்ம இடிவாளில் சிக்கி மோத்தா போயிட்டா அல்லாஹ் காப்பாற்றணும், ஷஹீது. சில பேருக்கு அல்லாஹ் காலரா நோய், வயிற்று நோயை கொடுத்து அல்லாஹ் சாகடிச்சான், அதாபு. அதே நமக்கு வயிற்று போக்கில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா ஷஹீது. எப்படி பார்த்தீங்களா? முந்திய சமூகத்தில் எதுவெல்லாம் அதாபாக இருந்ததோ அதுவெல்லாம் நமக்கு ஷஹீதுடைய மர்த்தபா தருதுன்னா என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய உம்மத்துங்கிறதுனால தான். வேற என்ன இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் வாங்கி தந்துக்கிறான் பாரு. அப்போ அவர் சொல்லிட்டாராம், களிமாலாம் சொல்ல முடியாதுன்ட்டார். சொல்லாமல் இருந்துட்டாலும் பரவாயில்ல, சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. ஏன்னா வாழும்போது எப்படி வாழ்ந்தாலும் மூத்தா போகும்போது களிமாவோட மூத்தா போயிட்டா நம்ம புள்ள சொர்க்கத்துக்கு போவான்னு பெற்றவங்களுக்கு ஆசை இருக்க தானே செய்யும். பெற்றவங்களுக்கு பிள்ளைய சொர்க்கத்துக்கு அனுப்ப ஆசை இருக்குமா இல்லையா? அந்த ஆசையில சொன்னாங்க. ஆனால் அவர் சொல்ல முடியாதுன்ட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு குர்ஆன் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். இந்த குமல் முஸ்ஹப், உங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். இப்போ கூடி இருந்தவங்களாம் நினச்சாங்களாம், பையன் குர்ஆனை வச்சு பாசமா ஏதோ மன வருந்துறான், இதை வச்சாச்சு குர்ஆனுடைய பாக்கியத்திலாச்சும் அவனுக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை தேடி கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தாங்களாம். கொடுத்தோன்னே குர்ஆனை கையில் வாங்கிட்டு அவன் சொன்னானா, இன்னி காஃபிருன் பி ஹாதல் கிதாப், இந்த வேதத்தை நான் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். குர்ஆனை கையில் வாங்கி, எவ்வளோ பெரிய நிலைப்பாரு. குர்ஆனை கையில் வாங்கி தேடி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோன்னே, இன்னி காஃபிரும் பிஹாதல் கிதாப், இந்த வேதத்தை நான் நிராகரிக்கிற காஃபிராக இருக்கிறேன் என்று சொன்னா உயிர் போயிருச்சு. வச்சு பாரு, கடைசி நேரம் இருக்குது பாருங்க. சில பேருடைய இதயம் அடைக்கப்பட்டுரும். சொல்லி கொடுத்தாலும் வராது, சொல்லி கொடுத்தாலும் வராது, அழுது புலம்புனாலும் வராது, அழுதாலும் கிடைக்காது. அப்படி சில பேரை அல்லாஹ் உருவாக்கியிருப்பான். அவர்களை நீ திருத முடியாது. அது ரசூல் காலத்தில் இருந்த அபூ ஜஹல் மாதிரி, ரசூல் காலத்தில் இருந்த அபூ லஹப் மாதிரி, ரசூல் காலத்தில் இருந்த உத்பா ஷைபா மாதிரி இன்னைக்கும் ஒரு சில பேர் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். கடைசி கட்டத்தில் கூட வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்த முடியாமல் போயிடும். கையில் கொண்டு வந்து வாங்கி அவன் காஃபிர்னு சொல்றானா எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டவாதி. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், சில பேருடைய இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். வஅலா சம்இஹிம், அவர்களுடைய செவி புலன்களையும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வையில் ஒரு திரையை போட்டுறான். அவங்களுக்கு தெரியாது, நல்லது தெரியாது, எது கெட்டதுன்னு தெரியாது.
வலஹும் அதாபுன் அதீம், மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஹத்தமங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நம்ம துவாவுல கூட அல்லாஹும் அர்சுக்குனா இல்ம தௌஹீதி வ அமலல் இஹ்லாசி வ ஹுஸ்னல் ஹாத்திமா பாங்க. ஹாத்திமா, ஹத்தமல ஹாத்திமான்னு அர்த்தம், கடைசி அப்படின்னு அர்த்தம். நல்ல ஒரு முடிவு நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி முடிவு இருக்குது பாருங்க, நல்லதா அமைஞ்சிடும். நல்லதா அமைஞ்சிட்டா நம்மளை விட பாக்கியசாலி கிடையாது, நம்மளை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது. அப்பாசுல் பத்தானின்னு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், மக்காவாசி, இந்த ஜனாசா குளிப்பாட்டுவாங்கல்ல, அவர் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்குன்னு சொந்த பந்தம் தான் குளிப்பாட்டணும், அதான் சிறந்தது. இன்னைக்கு பண்ணுறது கிடையாது, சொந்த பந்தம் அதை கற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ எங்கள் பாப்பாவை பார்க்கும்போது நான் தான் குளிப்பாட்டேன், அதுதான் பெரிய சிறப்பு. அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்மளை குளிப்பாட்டுறது பெரிய விஷயம், அது ஒரு சிறந்தது. அடுத்தவங்களை வச்சு குளிப்பாட்டுறதை விட குளிப்பாட்டலாங்கிறது வேறு, ஆனால் அதை யார் வழியோ யார் பொறுப்புதாரியோ அவர் செய்வது ரொம்ப சிறப்பான. அவர் சொத்து வேணும், அவருடைய இன்சில் வேணும், அவருடைய எல்லா உடைமைகளும் வேணும். அவர் மட்டும் இன்னொருத்தட்ட ஒப்படைக்கலாமா? எதுவும் நல்லது கெட்டது எதுவும் நிற்கலங்க, குறை நிறையெல்லாம் இருக்குது இல்லைங்க. அதனால் தவறுன்னு சொல்ல வரல, முதன்மை யாருண்டா பொறுப்புதாரிகள் குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல சிறந்த விஷயம்னு சொல்லுவாங்க. சரி, அப்பாசுல் பத்தானின்னு சொல்லக்கூடியவங்க மக்காவில் ஜனாசா குளிப்பாட்டுற பொறுப்பு 50 வருஷமாக குளிப்பாட்டுறாங்களாம். 50 வருஷமா ஜனாசா குளிப்பாட்டு, எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்க. சில நேரங்களில் நம்ம யாருக்கு மக்களுக்கு என்ன செய்கிறோமோ அல்லாஹ் நமக்கு அதை செய்வான். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை துயரத்தை போக்கும் போது சஹாபாக்கள் அப்படிதான், யாராவது ஜனாசா மூத்தாயிட்டான்னு சொன்னா ஓடி போறது ஒரு கூட்டம் இருக்குமா, போய் கண்ணை மூடுறதுக்கு வாயை மூடுறதுக்கு, அவங்களுக்கு கசப்பு துணி முதல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த இருந்த துணியை மாற்றிட்டு வேறு துணி போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். சஹாபாக்கள் ஒரு குழு, அது பெரிய நன்மைக்குரிய காரியம். நம்ம கலந்து சேரில் உட்கார்றது வரையும் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் அந்த ஜனாசாவுடைய சில வேலைகள் செய்கிறது இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்காக, அது பெரிய நன்மைக்குரிய வேலை. அப்படி சஹாபாக்கள் ஒரு கூட்டமே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன அமல் செய்கிறோம் அந்த துனியாவில், அதனுடைய நன்மையை மறுமையில் எதிர்பார்க்க முடியும். மறுமையில் அல்லாஹ் தான். அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு இறைநேசர். நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம், அபு யஸீத் அல் பிஸ்தாமி, அவங்க வரலாறுலாம் பெரிய பெரிய வரலாறு, பெரிய பாக்கியசாலி. அவங்க வியாபாரம், அவங்களும் வணிகர் தினமாக இருக்கிறதுனால இந்த செய்தியும் சொல்கிற மாதிரி, அவங்க ஒரு பெரிய வணிகர் தான், வியாபாரி. அவங்கள்ட்ட என்ன அந்த காலத்துல எல்லாம் வந்து சில பேர் நாணயம் கொடுப்பாங்க, சில பேர் பொருளை கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. இவங்க கடையில் செல்லா காசை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். செல்லா காசு, செல்லாது இல்லைங்க, சில காசு, அந்த மாதிரி காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். எடுத்து கொடுத்துருவாங்களாம். பழைய துணி அல்லது பழைய பொருள், இனி பயன்படாத பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். எடுத்து கொடுத்துருவாங்களாம். இவங்களுக்கு தெரியும் இந்த காசு செல்லாது அப்படின்னு தெரியும். பொருள் பரிமாற்றத்தை கூட இந்த பொருள் வேஸ்ட்டு அப்படின்னு தெரியும். ஆனாலும் எடுத்து கடையில் எதுவும் கொடுத்துருவாங்க. இந்த வாங்கி இந்த கொடுத்துட்டு நைட் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு தொழுதுட்டு அல்லாட்ட அழுது துவா செய்வாங்களாம். அல்லாஹ்வே, என்னுடைய கடைக்கு நிறைய பேர் வருவார்கள், என்னிடத்தில் செல்லாத காசை கொடுப்பாங்க, செல்லா காசை கொடுத்து ஒன்றும் உதவாத பொருளை கொடுத்து என்ற பொருள் கேட்பாங்க. நான் எடுத்து கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் அல்லாஹ்வே, இது செல்லா காசுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் எடுத்து கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் நானும் உன்கிட்ட வந்து நிற்பேன். நாளை மறுமையில் இந்த அபு யஸீத் என்று சொல்லக்கூடியவன் நாளை மறுமையில் உனக்கு முன்னாடி நிற்பேன். ஏன் அமலெல்லாம் செல்லா காசு தான், எனக்கு நல்லா தெரியும், என்னை விட உனக்கு நல்லா தெரியும். இந்த அபு யஸீத் அல் பிஸ்தாமினுடைய அமல் ஒரு செல்லா காசு மாதிரி இருக்கும். அப்போது இதன் அருளால் நீ என் படைப்பான நீனே செல்லா காசுன்னு தெரிஞ்சு நீ அதுக்கு பகரத்தை கொடுக்கின்ற போது உன்னுடைய அமல் செல்லா காசா இருந்தாலும் ஜன்னத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னு நீ சொல்ல வேணும். அதுக்காகத்தான் ரப்பே இதை நான் செஞ்சேன்னு சொல்லி அழுகுவாங்க.
பாருங்க, இந்த உலகத்தில் எதை மக்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம பேசுறது எழுதப்படுது, மா எல்ஃபது, எது பேசப்பட்டாலும் சரி ரகீபன் ஆத்தி பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பேசுனா, செஞ்சா, நினைச்சா எல்லாம் பதிவு செய்யப்படுது. அதனால தான் மக்களுக்கு செய்கிறது நல்லதை செஞ்சு விடணும்பாங்க, இல்லைன்னா செய்யாமல் இருந்துடணும்பாங்க. பெரியவர்கள் சில பேர் 30 வருஷமாக பள்ளிக்குள்ளேயெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, பள்ளியை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இறைநேசர் பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல. பள்ளியை விட்டு போகலையா? என்னங்க நீங்கள் பள்ளியை விட்டு போகலையே அப்படின்னு கேட்டப்ப, வெளியே போனால் யாரை பற்றியாச்சும் பேசணும், வெளியே போனால் யாரை பற்றியாச்சும் நான் குறை சொல்லணும், என்னுடைய பாவ மூட்டையை நான் சேர்க்கறதுக்கு பதிலாக அதிலிருந்து விலகி இருக்கிறதுக்காக நான் பள்ளிக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்திகாப்பில் இருக்க முடியலங்க. இந்த 29வது பிறை 30வது பிறையில் சில பேர் எல்லாருக்கும் சொல்லலை, பிற தெரிஞ்சிருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. பள்ளிக்குள்ளே இருக்கிறவங்களை விட மாட்டான் செய்தான். அவங்க 30 ஆண்டு காலமாக பள்ளிக்குள்ளேயே கிடந்தாங்க, பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திச்சிடக்கூடாது. பாருங்க, பெரியவர்கள் பெருமக்கள் தான். ஏன்னா அவங்களுடைய இதயத்தை அல்லாஹ் தஆலா நன்மைக்காக திறந்து வைத்தான், பாவிகளுடைய இதயத்தை அல்லாஹ் திரை போட்டு மூடி வைத்தான். இதான் வித்தியாசம். அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட்டான். வாங்க, இந்த பத்தானின்னு சொல்லக்கூடியவங்க மக்காவில் 50 வருஷம் குளிப்பாட்டணும். ஒரு ஜனாசா, ஒரு இளைஞர் ஜனாசா தானா. அந்த ஜனாசா ஒரு பள்ளிவாசலில் தொழுவ வந்திருக்கிறாரு. தொழுவ வந்தவர் தொழுகையிலேயே மூத்தாயிட்டாங்க, தொழுகிற நேரத்திலேயே மூத்தாயிட்டாங்க. இவங்களை அடக்கம் பண்ணணும், குளிப்பாட்டணுங்கிற செய்தி வந்தோடனே புறப்பட்டு நான் போனேன். அவரே தான் சொல்கிறார் செய்தி. புறப்பட்டு போனால் அவர் சொல்கிறாரு, 50 வருஷம் நான் குளிப்பாட்டி இருக்கிறேன். 50 வருஷம், 50 பேருன்னு சொல்லலை அவர். 50 வருஷமாக ஜனாசா நான் குளிப்பாட்டி இருக்கிறேன். எத்தனை ஜனாசா குளிப்பாட்டி இருப்பார். ஆனால் இவரை போல 100 பிரகாசமான ஒருவரை நான் பார்த்ததில்லை. திடீர்னு ஒருத்தருக்கு மேலே டார்ச் லைட் அடித்தா எப்படி பிரகாசம் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எவ்வளோ ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தை அந்த இளைஞருடைய முகத்தில் நான் கண்டேன். 50 ஆண்டு காலமாக. ஒன்று சொல்லுவா, மத்தாஃபில் மூத்தா போனவங்க இருக்கிறாங்க, மக்காவில் தவாஃப் செய்யும் போது மூத்தா போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் குளிப்பாட்டி இருக்கிறேன். சை செய்யும் போது மூத்தா போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் குளிப்பாட்டி இருக்கிறேன். ஆனால் இவரை மாதிரி பிரகாசமானவரை பார்த்ததில்லை. அவ்வளோ பிரகாசமான முகம், அவ்வளோ ஒளிமிக்கவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா அல்லாம சுயீத்தி இமாம்தான் வாங்க, யாரை அல்லாஹ் தஆலா கல்பை சலீமே, உண்மையான அல்லாஹ்வை மட்டுமே நினைக்கிற இதயத்தை அல்லாஹ் கொடுக்குறானோ அவங்களுக்கு அல்லாஹ் 2 வாக்கியத்தை கொடுப்பானா. ஒன்று என்ன தெரியுங்களா, அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை கொடுத்துருவானா. மூத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானா. மூத்துடைய நேரத்தில் பிரகாசத்தை தந்துருவானா முகத்தில். ஒரு பெரிய இறைநேச அவங்களுடைய மகனார் மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போனோடனே அடுத்த பிள்ளையை சொன்னாங்க, சுபு தொழுதுட்டு காலையில் தன் பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி உன்னுடைய சகோதரர் மூத்தாயி நிற்கிறார், நீ ஓடி சென்று அவருடைய முகத்தை பாரு, அவருடைய முகத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது பாருன்னு சொன்னார். சகோதரருடைய மூத்த பார்க்கறதுக்காக, ஜனாசா பார்க்கறதுக்காக ஓடி போய் அவருடைய நெத்தியை பார்த்தா அவருடைய நெத்தியிலே சுல்தான் என்று எழுதப்பட்டு இருந்துச்சான். சுல்தான் என்று எழுதப்பட்டு இருந்துச்சான். ஓடி வந்து வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா சகோதரருடைய நெத்தியிலே சுல்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்று. அவர் பேரு சுல்தான். மூத்தா போய் இருக்கிறாங்க பாருங்க, அவர் பேரு சுல்தான். நெத்தியிலே சுல்தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் சொன்னாங்க, அந்த இறைநேசர் சுல்தான் இப்போதுதான் சுல்தானாக ஆகியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவர் சுல்தான் அல்ல, அவர் மௌத்தான நேரத்தில் தான் அவரை அல்லாஹ் சுல்தானாக, சுல்தான் என்றால் அரசர் என்று பொருள், சுல்தானாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அந்த பெருமகனார் சொன்னதாக வரலாற்று எழுதுவார்கள். அதை தான்
இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒன்று மூத்தாகும்போது 100 பிரகாசம் வரும், அல்லது குத்திபத் ஃபி ஜபஹத்திஹி, அவருடைய நெத்தியிலே எழுதப்பட்டிருக்கும் அன்னஹு அலா ஆஷிக்குர் ரசூல், இவர் ரசூலுடைய காதலர் என்று எழுதப்படும். எல்லாம் அந்த நசீவை தருவானார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாரு. மூத்தாகும் போது நெற்றியிலே இந்த வாசகம் எழுதப்படும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இவருக்கு எழுதப்படுகிறது பாரு. அது மாதிரி அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய அந்த பெருமகனார் சொல்றாங்க, அவருடைய முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு பிரகாசம், ரொம்ப ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியம். அப்படி ஒரு 50 ஆண்டு காலத்தில் நான் பார்த்ததே கிடையாது. நான் கேட்டேன், அந்த அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர் இமாம்கிட்ட போய் கேட்டேன், அந்த பக்கத்தில் இருக்கிற இமாம்கிட்ட, பள்ளியில் தானே மூத்தா போனார், அந்த இமாம்கிட்ட கேட்டேன், இவர் என்ன நல்ல அமல் செய்தார், இவர் ஏதாவது நல்ல அமல் செஞ்சால் சொல்லுங்களேன்ட்ட. அவர் சொன்னாங்க, இளைஞர் தான் அவர் சொன்னாங்க, இந்த இளைஞர் இருக்கிறாரு, ஒரு சராசரியானவர் தான், ஆனால் இவருடைய அப்பா தாத்தா இந்த ஊருடைய வெளிப்புறத்தில் இருக்கிறார், புறநகரில் வாழக்கூடிய அவருடைய தாத்தாவை வாரத்தில் ஒரு நாள் சந்திக்க போவார். இவர் யாரு? இந்த பையன், இந்த இளைஞர் சந்திக்க போவார். போகும்போது இவருடைய அமல் என்ன தெரியுங்களா? ஒரு வண்டி ஃபுல்லாக உணவுப் பொருள்களாக ஏற்றி வச்சுக்கிறவார். உணவுப் பொருள்களை வண்டி ஃபுல்லாக ஏற்றுவார். ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு அவர் தாத்தாவை பார்க்க போவார், அப்பாவை பார்க்க. புறநகரில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்க்கறதுக்காக வண்டியில் போவார். அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் கொண்டு போன உணவுகளை எல்லாம் அப்படியே பங்கு வச்சு கொடுத்துக்கிட்டே போவார். இப்படி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்பாட்ட வந்து உட்காருவாரு. ஒரு நாள் தங்குவாரு, அடுத்த நாள் புறப்பட்டு வந்துடுவார். வாரத்தில் ஒரு நாள் வாரம் இதை செஞ்சார். வருஷத்தில் ஒரு நாள் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் வாரம் இந்த அமலை தொடர்ந்து செய்தார். அதனால் அல்லாஹ் அவருடைய அமலை கபூல் செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம அல்லாஹ் சில பேருக்கு இதயத்தை திறந்து விட்டுருவான். கொடுக்கிறதுல அவர்கள் அவ்வளோ இன்பம் கண்டுருவாங்க, ஓதுறதுல அவ்வளோ இன்பம் கண்டுருவாங்க, அவர்கள் அமல் செய்யறதுல அவ்வளோ இன்பம் கண்டுருவாங்க, தவற விட்டு விலகி இருக்கிறதுல அவ்வளோ இன்பம் கண்டுருவாங்க. அது இதயத்தை திறப்பவனவன். அதனால ஃபத்தாஹ்னு சொல்றோம். பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேர் யா ஃபத்தாஹ் சொல்றோமா இல்லையா? அவன் தான் திறக்க முடியும். நம்ம எப்படி திறக்க முடியும்? அவன் தான் இதயத்தை திறக்க முடியும். அவன் திறந்தால் எவ்வளவு உயரத்துக்கு போக முடியும். அவன் திறப்பதற்கு நாம் துவாவை காரணியாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் சில பேருக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த அவர்களுடைய இதயங்களை திறக்காமலேயே மூடி வைத்து விட்டான். அதனால் அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறான். நரகத்தை பற்றி சொல்லும்போது மகத்தான வேதனை, பெரும் வேதனை இருக்குங்கிறான். இந்த உலகத்தில் வாங்குற வேதனையில் என்ன? அபூஜஹல் எப்படி மூத்தா போனான்? தலை வெட்டப்பட்டு தான் மூத்தா போனான். படுகொலை வெட்டப்பட்டான். யாரை இவன் கொடுமைப்படுத்தினானோ, யாருக்கு முன்னே நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் என்று சொன்னானோ, அல்லாஹ் அவனையே அவன் மதிக்காத ஒருவரை வைத்தே அல்லாஹ் கொலை செய்தான். யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலும் கடுமையான கேவலமான தண்டனை அனுபவிச்சான். ஆனால் மறுமை அதை விட மோசமான அதாபு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, மறுமையில் காஃபிர்களுக்கு உண்டான தண்டனையை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பெரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறான். அதில் பெரிய வேதனைக்கு அரபில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. கபீர் என்றாலும் பெருசுங்க. அல்லாஹ் இங்கே அலீம் என்று சொல்லுகிறான். மிக பெரும் வேதனை இருக்கு என்று சொல்லுகிறான். யாருக்கு? காஃபிராகவே மரணித்து விட்டார்களே,
காஃபிராவே உயிரை பிரித்து விட்டார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய நிலை. இந்த உலகத்தில் உடல் பெருசாக இருக்கும், உயிர் கண்ணுக்கு தெரியாது, சிறுசாக இருக்கும். மறுமை அப்படியே தலைகீழ, உயிர் அங்கே பெருசாக இருக்கும், உடல் சிறுசாக இருக்கும். நல்லவர்கள் எல்லாம் பார்க்கலாம், இந்த நிலையில் தான் இப்போது இருப்பார்கள். வேதனை தண்டனை என்று வருகின்ற போது உடலையும் அல்லாஹ் பெருசாக்கிடுவோம். அதை பயந்து தான் நிறைய நபர்கள் முன்னோர்களை பாருங்க, நமக்கெல்லாம் நம்ம பாவம் ஈமானோடு இருக்கிறோம், மரணங்கிறது தெரியுது, அல்லாஹ் விசாரிப்பாங்கிறது தெரியுது, மௌத்துன்னு ஒன்று தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம இப்போ மௌத்தாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், அது ஒன்று தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. மற்றவரையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈமான்லாம் நம்மள்கிட்ட நல்லா இருக்கும், மௌத்தை பற்றிலாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரே செய்தி என்னன்னா, இப்போ நம்ம மௌத்தாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு நம்ம எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி இல்லை. குரானை ஓதும் போதெல்லாம் ஒரு இடத்தை கடந்து போக மாட்டாங்க, அவங்களால முடியாது. உலகத்தில் பெரிய பெரிய அறிவு கடல்களாக இருந்தவர்கள் ஆச்சரியமான வரலாறுகளை நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. கசாலி இமாம் அவங்க எழுதாத கித்தாபுகள் இல்லை. ஆன்மீகத்தை படிக்கணுமா அவ்வளோ படிக்கலாம். யஹ்யாங்கிற நூலில் அவ்வளோ ஒரு தசவுஃபுல் அவ்வளோ பெரிய களஞ்சியத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க மூத்துடைய நேரத்தில், இறுதி நேரத்தில் தன் குடும்பத்திட்டெல்லாம் சொன்னார். பாப்பா எல்லார்ட்டையும் சொன்னாங்க, என்னுடைய கஃன் துணியை எடுத்து வாங்க. கஃன் துணியை எடுத்து வர சொன்னாங்க. எடுத்து வர சொல்லி அந்த கஃன் துணியை முத்தம் போட்டாங்க. கஃன் துணியை முத்தம் போட்டு இதை வச்சுக்கிறங்கம்மான்னு ரொம்ப நேரம் ஓதிட்டு கொடுத்தாங்க. மூத்தோர்கள்ட்ட இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, கஃன் துணி வாங்கி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மூத்தினுடைய சில ஊர்களில் இப்போ வச்சு மாறிடுச்சு. ஜனாசா பெட்டி கூட வச்சுக்கிற மாட்டாங்க. மூத்துடைய பயம் வருதுன்னு சொல்லி பள்ளியாசில் ஜனாசா பெட்டியை வைக்க மாட்டாங்க. எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, நல்லா காப்பாற்றணும். ஆனால் முன்னோர்கள் கஃன் துணி வரையும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னால் என் மௌத்தினுடைய அடையாளமாக இதை பார்க்கிற போது நான் வணங்கணும். என்னுடைய உலகம், இந்த உலகம் எனக்கு நிரந்தரங்கிறது நான் புரியணும். கஃனை பார்க்கும்போது, பீரோவில் அதை பார்க்கும்போது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்கலாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆயுள் நம்மளுக்கு இருக்குதா? 950 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆயுள எல்லாம் நம்மளுக்கு தந்துட போறானா? இல்லை, பெரிய 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 அரசர்கள் வாழ்ந்ததை போல பிரம்மாண்டமாக வாழ முடியுமா? இல்லை, அபூபக்கர் நாயகம் போல தான் அமல் செய்ய முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு போல அவங்களுக்கு சித்திக்குண்டா பேர். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சித்திக்குண்டா யாருங்க? இந்த சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் போவாங்கல்ல, ஒரு 70,000 பேர் போவாங்கல்ல, ஹதீஸில் வருது இல்லைங்க, கேள்வியே இல்லாமல் போவாங்கண்டு. அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறவங்களே சித்திக்கு தான். அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறதே யார் தான்? சித்திக்கு நாயகம் தான் கூட்டிக்கிட்டே போகிறது. அந்த சித்திக்கு நாயகம் தான் மூத்தாகும் போது சொல்றாங்க, எம்மா என்னுடைய அந்த பழைய கஃன் துணியை கொண்டு வாங்குறாங்க. புதுசு இல்ல, இந்த அபூபக்கருக்கு புதுசு வேணாம். ஏன்னா மூத்தா போகிற எனக்கு எதுக்கு புதுசுன்னு கேட்கிறாங்க. நான் மூத்தா போகிறேன், எனக்கு எந்த புதுசையும் கொடுத்து வீணாக்கி விட வேண்டாம். ஒரு பழைய கஃன் துணி இருக்குது, அதை எடுத்து வாமான்னு சொல்லுவாங்க. அதையே உடுத்துங்கன்னு சொன்னாங்க. இப்படி பாருங்க, தன்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னாடியே தீர்மானிக்கிறாங்க. ஏண்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தினுடைய பயத்தின் காரணமாக அவர்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் சரி, கடைசி நேரமும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததினால் அந்த நேரத்தில் தொழுகையை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சார். கடைசி நேரத்தில் கூட தொழுகையில் விட்டுறக்கூடாது, அல்லாஹ் மறந்த நிலையில் மௌத்தாயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் இதயத்தை திறந்து வைக்கிறான். உயிரோடு வாழும்போது கூட அல்லாஹ்வை நினைக்காதவங்களுக்கு இதயத்தை மூடி வச்சிடலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்டா? அந்த மாதிரி பெருமக்கள் கபருக்குள்ள போனதுக்கு அப்புறம் உயிரோடு இருப்பாங்க. அல்லாஹ் யாருடைய இதயத்தை மூடி வச்சிடறானோ அவங்க கபருக்கு மேலே இருந்தாலும் செத்தவங்க மாதிரி, மூத்தானவங்க மாதிரி தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம்.
அவங்க உயிரோடு இருந்தாலும் மௌத்தா போனாலும் சமங்கிறான். சவாவுன் அலைஹிம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும்னு சொல்றான்ல, ரெண்டு சமந்தாங்கிறான். அப்ப சில பேர் உயிரோடு மேலையும் வாழுகிறார்கள், உள்ளேயும் வாழுகிறார்கள். சில பேர் உள்ளேயும் மூத்தாகி கிடக்கிறார்கள், மேலையும் மூத்தாகி கிடக்கிறார்கள். யார் அல்லாஹ்வை இதயத்தில் வைக்கிறார்களோ ஈர் உலகத்திலும் வாழுகிறார்கள். எவருடைய இதயத்தை அல்லாஹ் மூடினானோ ஈர் உலகத்திலும் அவர்கள் உயிரற்றவர்களாக வாழுகிறார்கள். அல்லாஹ் துரதிர்ஷ்ட நிலையிலிருந்து இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்து ஈர் உலக பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நல்ல முடிவுகளை அல்லாஹ் தருவானாக. நீண்ட ஆயுளைய நற்சுகங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் குறைத்து மறுமை உலகத்திலும் இந்த உலகத்தில் அவனுடைய தனி பொருத்தத்தை தருவானாக. நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை தருவானாக. அவர்களுக்கு பொருத்தமான வாழ்வை வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்.